Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Important information தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலேஜ் அட்மிஷனுக்காக குறைந்த கட்டணத்துல அல்லது எஜுகேஷனல் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் படிக்கும் போதே ஸ்காலர்ஷிப் அட்மிஷன், ஸ்காலர்ஷிப்லயே மெரிட் ஸ்காலர்ஷிப், தென் வேற நேம் எல்லாம் வச்சு ஸ்காலர்ஷிப் மூலமா உங்களுக்கு நாங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல உங்களுக்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோன் கால், மெசேஜ், தென் இமெயில்ல கூட வர்றதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு மெயில் நான் ரிசீவ் பண்ணேன். அந்த மெயில்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டே என்னன்னா, MBBS, BDS அல்லது பாராமெடிக்கல் நர்சிங் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா நாங்க உங்களுக்கு எஜுகேஷனல் லோனும் ப்ராசஸ் பண்ணி தரோம். மெரிட் ஸ்காலர்ஷிப்லயும் உங்களை செலக்ட் பண்ணி எவ்வளவு லோ ஃபீஸோ இருக்குதோ அந்த காலேஜ்ல நாங்க சீட்டு வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கிறோம். சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எங்க கிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இப்போ பே பண்ணணும், உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க கிட்ட நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் நான் ரிசீவ் பண்ணேன். சோ அந்த மெயிலுடைய கண்டென்ட்டே இதுதான். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்க அப்படியே பிளாங்கா பிளைண்டா நம்பிராதீங்க. சோ ஒன் திங், ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் வாங்கி கொடுக்குறோம், இவ்வளவு கம்மியா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள 1000 கேள்விகள் வரணும். இலவசம் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள 1000 கேள்வி வரணும். எதுக்காக அவங்க நம்மளுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது, இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத யோசிக்கணும். சோ நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்களோ அந்த கோர்ஸ் அப்ரூவ்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல போய் படிக்க போறீங்களோ அந்த காலேஜ் முதல்ல அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, கவர்மெண்ட்ல ரெகக்னைஸ்டு வாங்கியிருக்காங்களா, இப்ப இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகக்னைஸ்டு வாங்கியிருக்காங்களா, பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாலயா அல்லது தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, அந்த காலேஜ் அங்கீகாரம் பெற்றிருக்கா, அந்த கோர்ஸ் அங்கீகாரம் பெற்றிருக்குதா அப்படிங்கறத தயவு செய்து செக் பண்ணுங்க. ஒரு காலேஜ்ல நம்மளுக்கு இவ்வளவு ஸ்காலர்ஷிப்ல கொடுக்குறோம், நாங்க இவ்வளவு லோ ஃபீஸ்ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காலேஜோட ட்ரஸ்ட் மூலமா நாங்க கொடுக்குறோம். அது ரெண்டுமே நான் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். லோ ஃபீஸ்ல இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம், நாங்க இந்த காலேஜ்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், இது மூலமா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த காலேஜோட வெப்சைட்ல போய் அந்த ட்ரஸ்ட் நேம கேளுங்க. அந்த ட்ரஸ்ட் நேம் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி ஒரு ட்ரஸ்ட் நேமே அந்த காலேஜ் வெப்சைட்ல இல்லன்னா அவங்க எதுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும்? ஏன்னா இலவசமா அவங்க இந்த ட்ரஸ்ட் மூலமா பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும்னா அந்த காலேஜோட வெப்சைட்ல அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அது பண்ணலன்னு என்ன பர்பஸ் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ள வரணும். சோ இந்த மாதிரி எல்லாம் பிளாங்கா நம்பிராதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதர் ஸ்டேட், நீங்க பெங்களூரோ நார்த் இந்தியாலயோ மீறி அதர் ஸ்டேட்ல உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னாலுமே கண்மூடித்தனமா நம்பிராதீங்க. நீங்க அதர் ஸ்டேட்ல அந்த காலேஜோ அந்த கோர்ஸோ அப்ரூவ் ஆயிருக்கா, இப்ப பெங்களூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டியில அப்ரூவ் ஆயிருக்காங்களா, இந்த மாதிரி மெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க நிறைய பேர்ட்ட கேளுங்க. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சேனல்ஸ்ல மெயில் மூலமா கேளுங்க உங்க டவுட், அல்லது இன்ஸ்டா மூலமா. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஜெனுவனா இருந்தா மட்டுமே ப்ராசஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து இதெல்லாம் நம்பிராதீங்க. அப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. மெரிட் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் எல்லாம் வச்சு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நெக்ஸ்ட் இன்னொன்று இந்த எஜுகேஷனல் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் பேங்க்ல போயும் எஜுகேஷனல் லோன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது நீங்களே டைரக்டா போய் பேங்க்ல போய் கேளுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்றதெல்லாம் நீங்க கண்மூடித்தனமா நம்பிட்டு அதுல இறங்கிறாதீங்க. சோ ரொம்ப அவரோட எடுங்க, பி அவரோட இருங்க, அலர்ட்டா எடுங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் போயிட்டு இருக்குது, நிறைய ஃபேக் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. சோ இதை அப்ரூவல் இல்லாம படிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க. சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நீங்க இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாம இருக்க மாட்டீங்க, அதே மாதிரி கண்மூடித்தனமா நீங்க நம்பவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.